இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. துளசி லஞ்சம் வாங்கினதுக்கு ஆதாரம் இருக்கா? சார் இதில் அவங்க கைரேகை இருக்கு சார். சரி இருக்கட்டும், கைரேகை இருந்தா லஞ்சம் வாங்கினாங்கன்னு உறுதியாயிடுமா? ஆமாங்க, அந்த கான்ட்ராக்ட் பணம் கொடுத்தாரு, அவங்க வாங்கினாங்க, அப்பதான் நாங்கள் உள்ளே வந்தோம். சார் நான் எவ்வளோ கெஞ்சினேன், ரோடு நல்லா போடணும்னா லஞ்சம் கொடுத்தா தான் போட முடியும்னு சொன்னாங்க. நீ ரோடு போடு போடாம போ, எனக்கு வர வேண்டிய 50% எனக்கு வந்தே ஆகணும்னு அடம்பிடிச்சாங்க. வேற வழி இல்லை சார், அதனால தான் கொடுத்தேன். என்ன துளசி, என்ன பண்ணி வச்சிருக்க? அச்சச்சோ, என் அண்ணன் பேர் என்ன ஆகிறது? சீ, இவ்ளோ கேவலமாவா நடந்துக்கிறது? உன்னை நம்பிதானே எங்க அண்ணன் உன்னை எலெக்ஷன்ல நிக்க வச்சாரு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஐயா, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்கு, அதை ப்ளே பண்றேன், அதை பார்த்துட்டு அப்புறமா முடிவு பண்ணுங்க. பாருங்க. இதுக்கு இப்ப பணத்தை நீட்டுறீங்க? பணத்தை எடுத்து உள்ள வைங்க. முதல்ல இங்க இருந்து வெளியே போங்க. எல்லாரும் முதல்ல அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொன்னாதானே கமிஷன் அதிகமா கிடைக்கும். ஏன் இதை லஞ்சமா நினைக்கிறீங்க? அன்பளிப்பா வச்சுக்கோங்க. எங்க இங்க பாருங்க, இப்ப வெளியே போறீங்களா இல்லையா? எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? யாரும் பார்க்கல, எடுத்து வைங்க. என்ன பண்றீங்க? நீங்க மேடம் விடுங்கன்னு சொல்றேன்ல, விட போறீங்களா இல்லையா? எல்லாருக்கும் தனித்தனியா அனுப்பிச்சிடுறேன், தனித்தனியா ஜாலியா பாத்துக்கங்க. எங்க 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 ஓடுற? எல்லாரும் மன்னிச்சிருங்க, இவங்களை வேணும்னே சிக்க வைக்கதான் சிலர் சொல்லி நான் இப்படி பண்ணேன். உன்கிட்ட யாரையா சொன்னது? சார், இதுக்கப்புறம் ஏன் சார் வெயிட் பண்ணணும்? லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணதுக்காக இவனை அரெஸ்ட் பண்ணுங்க. சார் சார் வேணாம் சார். இன்ஸ்பெக்டர் சார் ப்ளீஸ் சார், அரெஸ்ட் பண்ணுங்க அவரை. சரிங்க சார், மன்னிச்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ் சார். சாரி முடியாதாங்க போ சார், தெரியாம ம் சார், தெரியாம பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க சார்.